டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்க என்ன செய்யலாம்? பொதுவாகவே நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சில நிலைகள்ல, நோய் நிலைகள்ல நமக்கு டக்குன்னு ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். அது என்னென்ன நிலைகள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இதுதான் மெயின் ரீசன். நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறையறதுக்கு நமக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, சரியான அளவுக்கு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா, யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின், முக்கியமாக பெண்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருப்பதற்கு இதுதான் காரணம். ஸோ எவ்ரி மந்த் ரெகுலரா பீரியட்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய பெண்களுக்கும் அதிகமான உதிரப்போக்கு இருந்து அது கூடவே நமக்கு இந்த ஹீமோகுளோபின் லெவலும் குறைந்து வருவதும் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியான ஒரு நியூட்ரிஷன் இல்லாம, முக்கியமாக இரும்பு சத்துக்கள் இல்லாத உணவுகளை நம்ம சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். தைராய்டு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஹீமோகுளோபின் லெவல் குறையும். இதை தாண்டி நமக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பல்மனரி எடிமா, இந்த மாதிரி கண்டிஷன்ல, பல்மனரி எடிமா அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய பிரச்சனை நம்ம உடல்ல இருந்து அதனால வரக்கூடியதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போதும், ஆஸ்மா, வீசிங், சிஓபிடி இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கும்போதும் ஹீமோகுளோபின் லெவல் குறையும். இதுக்கப்புறம் முக்கியமா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு காரணம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் சொல்லும்போது லிவர், லிவர்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ, லிவர் ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துட்டு வந்தாலோ, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு கல்லீரல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. அதாவது முக்கியமா ஹீமோகுளோபின் லெவல் குறையுது. சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து ஹீமோகுளோபின் லெவல் எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், தேர்ட் ஸ்டேஜ்லாம் இருக்குன்னா, ஸோ கவனமா நம்மளுடைய பிளட் ப்ரெஷரும் ஹீமோகுளோபினும் எந்த அளவுல இருக்குன்றதும் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இதை தாண்டி இன்னும் ஒரு சிலர் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் உணவு எல்லாமே சரியான முறையில தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறையுது அப்படின்னா, குடல் பகுதியில நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியா அப்சார்ப்ஷன் நடக்கல அப்படின்றது அர்த்தம். ஸோ குடல் பகுதியில சரியா அப்சார்ப்ஷன் நடக்காத பட்சத்துல நமக்கு என்ன செய்யுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி இன்னும் ஒரு விஷயம், உடலில் எங்கேயாவது நமக்கு ரத்த கசிவு இருந்துச்சுன்னா, ஈறுகள்ல ரத்த கசிவு இருந்தாலோ, குடல் பகுதியில நமக்கு அல்சர் பிரச்சனை இருந்து இதனால ரத்த கசிவு இருந்தாலோ, ஆனஸ் பகுதியில, ஆசனவாய் பகுதியில ரத்த கசிவுகள் இருந்தாலோ, பைல்ஸோ ஆனல் ஃபிஷர் இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ரத்த கசிவு இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நம்மளுக்கு பிளட் லாஸ் ஏற்படுது அப்படின்னும் போது ஹீமோகுளோபின் லெவல் குறையுது. ஸோ அப்போ கிடுகிடுன்னு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும். ஒரு 2 வாரங்களில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஒருவேளை எனக்கு ரத்த கசிவு இருந்தாலோ, இல்ல நம்ம பாடியில வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்து மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தா, அதனோடு சேர்ந்து இப்ப நாம் சொல்லக்கூடிய உணவு முறைகளையும் மூலிகைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்போ நமக்கு ஒரு 2 வீக்ஸ்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா, இந்த மாதிரியான நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நாவல் பழம். இப்போ இந்த நாவல் பழம் கிடைக்கக்கூடிய காலங்கள்ல, எல்லா நாட்கள்லயுமே கிடைக்கும்னு கிடையாது. ஸோ கிடைக்கக்கூடிய காலங்கள்ல இதனுடைய சாறு எடுத்து அருந்தலாம். எப்படி இதை ரெடி பண்ணா, நாவல் பழத்தை கொட்டையோடையே சேர்த்து மிக்சியில நல்லா அரைச்சி, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஸோ இதை வடிகட்டினும். ஸோ நல்ல துவர்ப்பு சுவையில நமக்கு கிடைக்கும் கொட்டையோடைய சேர்த்து அரைக்கிறதுனால. ஸோ வடிகட்டி 100 ml அளவுக்கு தினமும் குடிச்சிட்டு வரும்போது
பிளட் லெவல் வந்து கிடுகிடுன்னு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரி, எல்லா நாட்கள்லயுமே நமக்கு வந்து நாவல் கிடைக்காது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, சித்த மருத்துவத்தில் நாவல் மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. நாவல் பழ சாறில் இருந்து எடுத்து இதுல வந்து கருப்பட்டி, தேன் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியது. அப்போ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது கிடுகிடு நமக்கு நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்க என்ன ஆகும்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகள் வெளியேறும் போது தொடர்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ கழிவுகள் வெளியேறுதுன்னா அந்த டைம்ல நம்ம இந்த ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம், ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக புளிப்பு சுவையை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மாங்காய் சாப்பிடுறது, இல்ல புளிப்பா இருக்கக்கூடிய உணவுகள், ஊறுகாய் சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த நம்ம உடல்ல புளிப்பு சுவை அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகுது, நம்ம உடல்ல அந்த ரத்தம் வந்து இன்னுமே சோகை அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இதுதான் வந்து ரத்த சோகை அப்படின்னு சொல்றோம். அப்ப அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை, சித்த மருத்துவத்துல இது பாண்டு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுல முக்கியமாக உள்ளுறுப்புகளில் வீக்கம் இருந்துச்சுனாலும், ஹெப்படோமெகாலி அப்படின்ற கண்டிஷனோ, ஸ்பிளீனோமெகாலி அப்படின்னு சொல்ற கண்டிஷனோ இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதும் நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ வந்து ஹெப்படோமெகாலியோ, ஸ்பிளீனோமெகாலி ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரியும். ரொம்ப கவனமாக இருங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா நமக்கு கிட்னி, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் ஹீமோகுளோபின் லெவல் குறையும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போன் மேரோ. ஸோ நம்மளுடைய எலும்பு மஜ்ஜையில் பிரச்சனைகள் இருக்கும்போது, நிறைய பேர் வந்து கேன்சர் இருந்து அதுல இருந்து மீண்டு வந்திருப்பீங்க. இல்ல நம்ம வந்து கீமோ, ரேடியேஷன் மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துட்டு இருக்கும்போது போன் மேரோல அஃபெக்ட் ஆகி அந்த டிஷ்யூஸ் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுனாலும் ஹீமோகுளோபின் லெவல் குறையும். அதை ரிஜுனேட் பண்றதுக்கு, திரும்பவும் கொண்டு வர்றதுக்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்கு. பவள செந்தூரம் அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸலண்டான ஒரு மெடிசன். இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது, இது வந்து கரும்பு சாறுல பயன்படுத்தும் போது நம்ம உடல், அது மருத்துவர் அறிவுப்படி இந்த மருந்தை எடுத்துக்கலாம். இது வந்து பெருமருந்து, குரு மருந்து வகையை சேர்ந்தது. இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நாளா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல் வீக்கம் இருந்தாலும் சரி, போன் மேரோல வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி செய்து ரத்தத்தின் அளவை வந்து இது அதிகரிக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம உணவில் நிறைய காய்கறிகள் சேர்த்து சாப்பிட்றது, அப்பப்போ கரும்பு சாறு பயன்படுத்துவது, ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. இதுல முக்கியமாக இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குங்க. நம்ம என்ன பண்ணலாம், இதற்குமே வந்து பார்த்தோம்னா தினமுமே நம்மளுடைய உணவில் சுண்டைக்காய், கோவக்காய், முக்கியமாக கொத்தவரங்காய் பயன்படுத்துறோம். ஸோ இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ, சுகர், பிபினால இருக்கக்கூடியவங்க, ரத்தத்துல வந்து நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறையுதுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்திட்டு இந்த மெடிசன்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹீமோகுளோபின் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடல்ல ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்களுக்குமே கொண்டு போகக்கூடியது ஹீமோகுளோபின் தான். ஸோ இது நம்ம ரத்தத்துல கரெக்டா இருக்கும்போது, பெண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா 8 கிராம், 9 கிராம், 7, 6 கிராம் தான் இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.